டூடி என்டர்டைன்மெண்ட் சூர்யா ஜோதிகா தயாரிப்பில் பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிக்கும் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். செந்தில் பாலாஜி இன்று விடுதலை ஆவாரா? ஒருபுறம் அவருடைய ஆதரவாளர்கள் கொண்டாட்டங்களில் ஈடுபட்டு வரக்கூடிய சூழலில் சிறையில் இருந்தபடியே வீடியோ கான்ஃபரன்சிங்கில் நீதிமன்றத்தில் நடந்து வரக்கூடிய வழக்கில் செந்தில் பாலாஜி ஆஜர்படுத்தப்படுகிறார். இன்றைய தினம் அவர் வெளியே வருவதில் சிக்கல் அப்படின்ற தகவல்கள். தொடர்ந்து செய்தியாளர் சுரேஷ் கூடுதல் விவரத்தோடு இணைகிறார். சுரேஷ், இப்போ உச்சநீதிமன்ற தீர்ப்பில் சில குழப்பங்கள் இருக்கின்றன அப்படின்னு முதன்மை அமர்வு நீதிபதி தெரிவித்திருக்கிறார். அதே நேரத்தில் அமலாக்கத்துறை வழக்கறிஞர் வரும் வரை காத்திருப்பதாகவும் சொல்லியிருக்கார். புதிய அப்டேட் என்ன? புதிய அப்டேட் என்று சொன்னா, உச்சநீதிமன்றம் இன்றைக்கு காலையில தீர்ப்பளித்த போது 25 லட்சம் ரூபாய் சொந்த ஜாமீனும் அதே தொகைக்கான இருநபர் ஜாமீனும் செலுத்த வேண்டும். அதாவது வழக்கமா நீதிமன்றம் பிறப்பிக்கக்கூடிய உத்தரவுகள்ல இது போன்று அந்த பிணை செலுத்த வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கும் போது டு த சாட்டிஸ்பாக்சன் ஆஃப் த கன்சர்ன் கோர்ட் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி இந்த தீர்ப்புல முதன்மை அமர்வு நீதிமன்றத்துல இதை சமர்ப்பிக்கணும் அப்படின்ற மாதிரியான வாசகங்கள் இல்லை என்ற காரணத்தின் அடிப்படையில தான் நீதிபதி அதை சுட்டிக்காட்டி இந்த பிணையை ஏற்க முடியாது, இதை நீங்க விசாரணை அதிகாரி முன்பு தாக்கல் பண்ணணுங்க, ஏன்னா இதுல இங்கதான் தாக்கல் பண்ணணும் அப்படின்றத சொல்லல, அதுல ஒரு குழப்பம் இருக்குது அப்படின்னு சொல்லிதான் அவர் இதை ஏற்க மறுத்திருக்கிறாரு. இருந்த போதிலும் கூட இந்த விவகாரம் தொடர்பாக விளக்கம் பெறுவதற்காக அமலாக்கத்துறை வழக்கறிஞரை அழைத்து வர சொல்லி நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். அமலாக்கத்துறை வழக்கறிஞர் அவர் சொல்லக்கூடிய கருத்தின் அடிப்படையில இன்றைக்கு அவருக்கு அந்த பிணையானது ஏற்றுக்கொள்ளப்பட்டு விடுவிப்பதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்படலாம் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் நிலவுகிறது. இப்போ அமலாக்கத்துறை வழக்கறிஞர் அவைலபிளாக இருக்காரா? உடனடியாக இது தொடர்பாக பதிலளிப்பாரா? இல்லை அவர் மேலே இருக்கக்கூடிய அமலாக்கத்துறை அதிகாரிகளை கலந்து ஆலோசித்து பதில் கொடுப்பாரா? இன்னைக்கு 6 மணிக்கு மேலே இருந்துச்சுன்னா அவர் செந்தில் பாலாஜி வெளியே வருவதே சிக்கலாகிவிடுமே. இன்றைக்கே இந்த விவகாரத்தில் தீர்வு ஏற்படுமா? இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் இதுல பெரிய அளவுல துறை ரீதியான கருத்தர்கள் அறிவுறுத்தல்கள் பெறுவதற்கான அவசியம் இல்லை. ஏன்னா இது ஒரு சட்ட கேள்வி. இந்த மாதிரி உச்ச நீதிமன்றம் தன்னுடைய தீர்ப்புல இந்த நீதிமன்றத்துல இந்த பிணையை செலுத்த வேண்டும் என்று குறிப்பிடாதது, அது குறிப்பிடாவிட்டாலும் கூட அது சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்தை தான் குறிக்கும் என்ற ஒரு விளக்கத்தை அமலாக்கத்துறை தரப்புல வழக்கறிஞர் தெரிவித்து விட்டால் அதை ஏற்றுக்கொண்டு அதன் அடிப்படையில் நீதிபதி உத்தரவு பிறப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. அதற்கான சாதகமான அம்சங்களும் அதிகமா இருக்குது. அது விவரம் கேட்பதற்காகத்தான் அமலாக்கத்துறை வழக்கறிஞரை வர சொல்லியிருக்கிறாரு. அவர் அவர் சொல்லக்கூடிய பதிலை பொறுத்து நீதிபதி தன்னுடைய உத்தரவு பிறப்பிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் குழப்பங்கள் இருக்கிறது நீதிபதியே சொல்றாரு. அப்போ ஒருவேளை இன்னைக்கு வெளிவரலன்னா அப்ப நாளைய தினம் இந்த வழக்கில் ஒரு கிளாரிட்டி கேட்டு திரும்ப உச்சநீதிமன்றம் செல்வதற்கு வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக. என்னென்றால் இதுல குழப்பம்ங்கிறது பெரிய அளவிலான குழப்பம் கிடையாது. இது சாதாரண ஒரு சட்ட பிரச்சனை தான். இதுல அந்த முதன்மை அமர்வு நீதிமன்றம் அப்படிங்கிறது குறிப்பிடாததுதான் அதை குழப்பமா இருக்குது அப்படிங்கறத சொல்றாரே தவிர அதை இவங்க அமலாக்கத்துறை தரப்புல அதை தெளிவுபடுத்திட்டாங்கன்னா இன்றைக்கு அதற்கு ஒரு முடிவு கிடைத்துவிடும். அப்படி இல்லாவிட்டால் செந்தில் பாலாஜி தரப்பிலேயே நாளைக்கு உச்ச நீதிமன்றத்துல முறையீடு செய்து இந்த உத்தரவுல இது போன்ற ஒரு குறிப்பிடப்படாதது குறித்து அதுல முறையிட்டு அந்த வாசகங்களையும் சேர்த்து அவங்க புதிய உத்தரவு பெற்று வருவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கிறது. இப்போ இந்த முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி தொடர்புடைய எந்தெந்த வழக்குகள் நடைபெற்று வருகிறது? முதன்மை அமர்வு நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் செந்தில் பாலாஜிக்கு எதிராக அமலாக்கத்துறை பதிவு செய்த வழக்கு மட்டும்தான் விசாரணையில் இருக்கு. ஏனென்று சொன்னால் முதன்மை அமர்வு நீதிமன்றம் என்பது சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்குல ஒரே நிமிஷம் திரு சுரேஷ் தொடர்ந்து இணைப்பில் இருங்க. இந்த நேரத்தில் நம்முடைய டூடி என்டர்டைன்மெண்ட் சூர்யா ஜோதிகா தயாரிப்பில் பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிக்கும் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.